السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் எனும் மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்ததோடு வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து மறுமையில் சுவனம் செல்ல வேண்டும் என்கிற ஒப்பற்ற உயர்ந்த நோக்கத்தோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிளையின் சார்பாக நடைபெறுகிற இந்த குடும்பவியல் இஜ்திமாவிலே முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பினுடைய நோக்கம் நாம் அறிந்ததுதான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற செயல் திட்டம் தற்பொழுது நடைமுறையில் இருந்து வருகிறது. பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் செயல் திட்டம் எடுப்பது, அதை ஒரு தலைப்பாக வைத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது, இது அனைத்துமே ஒரு நிர்வாகத்திற்கான ஒரு கட்டமைப்புக்காக தான். இந்த செயல் திட்டம் முடிந்தாலும் இளைஞர்களை பற்றி நாம் பேசத்தான் போகிறோம். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதக்கிர், முஹம்மது நபி அவர்களே, நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அவர்களுக்கு பயான் செய்யுங்கள். அப்படி பயான் செய்யும் பொழுது உபதேசமானது மூமின்களுக்கு பலன் தருகிறது, அது வீணானது கிடையாது. மிகுந்த பொருள் செலவுக்கு மத்தியிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிளை நிர்வாகிகள் மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அனைத்து மக்கள், ஆண்கள், பெண்கள் என அனைத்து நபர்களுமே நம்முடைய வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதைவிட பல மடங்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அதை நான் யாரிடமும் கேட்டு விசாரிக்கவில்லை. பெரிதாக பார்க்கும் பொழுதே தெரிகிறது எவ்வளவு உழைப்பை செலுத்தி இருக்கிறோம், சக்திக்கு மிகுந்த உழைப்பை கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட கடின உழைப்பு, மிக கடினமான அர்ப்பணிப்பு, மிகுந்த பொருளாதார செலவீடு, இது அனைத்துமே நமக்கு பலன் தர வேண்டும் என்று சொன்னால், இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இந்த லட்சியத்தோடு அமர வேண்டும். மார்க்க உரை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அசட்டையாக அருகில் பேசுவதோ அல்லது வேறு ஏதேனும் சிந்தனைகளில் இருப்பதோ அல்லது பேசுகிற விஷயத்தை கவனிக்காமல் அவங்க அங்க பயான் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கீழே இன்னொரு பயான் பண்ணிட்டு இருப்போம். இப்படி நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் வீணாக்குவதாக மாறிவிடும் என்கிற அச்சம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் ஒரு அன்பான கோரிக்கையை நான் வைத்துக் கொள்கிறேன். இந்த உரை மட்டுமல்ல, எந்த உரையை நாம் கேட்டாலும் கூட நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு நம்மை அழைத்து
அமர வைத்து அளவு கடந்த மரியாதை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த கண்ணியத்தை கண்ணியமாக நாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்விலே முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள், அருமையான தலைப்பு, காலத்திற்கு ஏற்ற தலைப்பு, நேரத்திற்கு பொருத்தமான தலைப்பு. நான் மார்க்க விஷயங்களை கூறுவதற்கு முன்னால் நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன பையன், மைனர் தான், 18 வயசுக்கும் கீழே. அந்த பையன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுங்களா? அவன் வந்துங்க இவனை விட வயசு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய வந்து லவ் பண்றானா. கேளுங்க, இவன் என்ன பண்றான்? அந்த பெண் பிள்ளையிடம் சென்று தகராறு செய்கிறான். கையில கத்தி எடுத்துக்கிட்டான். கத்தி எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது, ஸ்கூல்லயோ அல்லது வீட்லயோ, வீடியோல எதுவும் சரியா தெரியல, அவங்க வெளியே வெராண்டால நிக்க வச்சு கத்திய கையில வச்சுக்கிட்டு அந்த புள்ள தோல்ல கைய போட்டு நிக்கிறான். எதுக்கு? இதை என்னோட அனுப்பணும், யாராவது வேண்டான்னு சொன்னீங்க, ஒண்ணு நான் அறுத்துக்குவேன், இல்லாட்டி அந்த புள்ளைய அறுத்துருவேன். ஹிந்தியிலே பேசுறான். இப்படி பேசிக்கொண்டு மிரட்டுகிறான். கடைசியில ஒரு மனிதன் ஒளிந்து வந்து அந்த சிறுவனுடைய கையை பிடித்து மடக்கி கத்தியை கீழே தட்டிவிட்டு இவனுக்கு தர்மடி கொடுக்கப்படுகிறது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்பது இந்த தலைப்புக்கு போதுமான செய்தி. நான் சொல்வது ஒன்று, இந்த ஒரு பதத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் முட்டாள்தனத்தையும் இழிவையும் நாம் உலகத்தில் பார்க்கிறோம் தெரியுமா? நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள், குறிப்பாக எல்லா இளைஞருக்கும் சொல்கிறேன், ஒழுக்கம் என்பது என்ன முஸ்லிம் இளைஞர்களுக்கு மட்டுமான சொத்தா? எல்லா இளைஞர்களுக்கும் தானே தேவை. மற்றவங்களை நம்ம காப்பாற்ற முடியாது. இங்க இருக்கிற ஆட்களை காப்பாற்றலாமா இல்லையா? வெளியில இருக்கிற பசங்களை காப்பாற்றலாமா இல்லையா? அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா அல் கஹ்ப் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறார். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அதற்குண்டான தலைப்பை அல்லாஹ் தேர்வு செய்வது, எந்த விஷயம் அந்த சூராவினுடைய மிக லட்சியமாக இருக்கிறதோ, எது மிகுந்த கவனிக்க வேண்டியதோ, அதைத்தான் அந்த சூராவுக்கு அல்லாஹ் வந்து தலைப்பா கொடுப்பான். மார்க்கமே அதைத்தான் கொடுக்கும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சூரத்துல் கஹ்பிற்கு அவர்களே தன் வாயால் கஹ்ப் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள். இதற்கு ஆதாரங்கள் தனியாக இருக்கிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சூரா பக்கரா என்று படிக்கிறீர்களா? அப்ப அந்த பக்கரா சம்பந்தப்பட்ட வசனங்களை தேடி தேடி படிக்க வேண்டும் என்று பொருள். ஆலு இம்ரான் என்று படிக்கிறீர்களா? இம்ரானுடைய குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட செய்தியை தேடி படிக்க வேண்டும் என்று அர்த்தம். நிசா என்று படிக்கிறீர்களா? அந்த அத்தியாயத்தில் பெண்கள் சார்ந்து என்ன வசனம் வந்திருக்கிறது, அதை நம்ம தேடி படிக்க வேண்டும். அந்த ஒரு மன ஓட்டத்தோடு தான் குர்ஆனுடைய 18வது அத்தியாயமான சூரத்துல் கஹ்ப், அதை நான் தேடி படித்தேன். பலமுறை அதை படித்திருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆழமான ஒரு தெளிவான சிந்தனை நமக்கே கிடைத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்பிலே 13வது அத்தியாயத்தில் சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபி அவர்களே, நாம் உங்களுக்கு ஒரு உண்மையான, சத்தியமான, பொய்யில்லாத, கட்டுக்கதை களவாத ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறார். என்ன சம்பவம் தெரியுமா? இன்னஹும் ஃபித்யா. அந்த சம்பவத்தினுடைய கதாநாயகர்கள் அவர்கள் இளைஞர்கள் தான், குழந்தைகள் அல்ல. இன்னைக்கு யாரையெல்லாம் கதாநாயகர்களாக நினைக்கிறார்கள் பாருங்களேன். முந்த நாள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படங்க அது ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஊர் உலகத்தில் உள்ள எல்லாரும் வேலை வெட்டியை விட்டு விட்டு படத்திற்கு செல்கிறார்கள். இதனால யாருக்கு என்ன நன்மை? முஸ்லிம் பசங்களும் போய் நிக்கிறான். அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதனால ஒருவேளை சோத்துக்கு ஆகுமா? யோசிச்சு பாருங்க. அவன் 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு போயிருவாங்க. உன் வீட்டுல என்ன? ஃபர்ஸ்ட் ஷோக்கு போறதுக்கு அவ்வளவு ஆத்திரப்படுகிறான். வீட்டுல காசு கேட்டு பிரச்சனை பண்றான்.
கொடுக்கலனா மேல மேல பிரச்சனை பண்றான். நீ போய் பாக்குறிய இந்த காரியத்தின் மூலம் உனக்கு என்ன நன்மை, சமூகத்திற்கு என்ன நன்மை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் இளைஞர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இது காமு, அவர்கள் பல வருடங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். உறக்கத்தில் இருந்தவர்கள் எழுந்திருத்தார்கள். எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், அருமையான வாசகம் பாருங்கள். அவர்கள் ஆமனு பிரப்பிஹிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் எப்படி இருக்கின்றது இது ஒரு ரோல் மாடலுங்க. எனக்கும் இதுதான், உங்களுக்கு இதுதான், இளைஞர் அல்லாதவர்களுக்கு இதுதான். இப்படி இருந்தாதான் அல்லாஹ் நம்மள நல்ல மனுஷனா வச்சிருப்பான். நல்லவனா நடக்கணும், நல்லவனா நடக்கணும். இப்படி ஒருத்தர் வந்து திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, உடனே நல்லவனா நடந்துருவாரா என்ன? ஒருத்தன் ஆசைப்படுறான், நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டா கலெக்டர் ஆயிட முடியுமா? எவ்வளவு கஷ்டம். சிறு வயசுல இருந்து, சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்படணும். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது 12வது வகுப்பு பாடத்தை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே பெரியவன் தெரிகிற விபரத்தை புரிய வேண்டும். 12 வயசுலயே மாநிலம்னா என்ன, நாடுனா என்ன, முதலமைச்சர்னா யாரு, ஒரு வரவு செலவு அறிக்கை எப்படி படிக்கணும், இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வந்து சமுதாயத்தை பற்றி அக்கறை உள்ளவனாக இருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இளைஞர்கள் எப்படி வர வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வசனம் அழகிய எடுத்துக்காட்டு பாருங்கள். ஆமனு பிரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு இளைய சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை, நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஈமான்தாரிகள் தான், யாருங்க வந்து காபிர்கள் கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? அந்த ஈமான் எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம நேர் வழியை அதிகப்படுத்தினோம். அதான் ஈமான். கல்லூரி முடிச்ச எல்லாரும் வந்து நல்லா படிச்சவங்க கிடையாதுங்க. படிச்ச படிப்ப பிரயோஜனமா செலவழிக்கிறார் இல்லையா, அவர் தான் நல்ல மாணவர். ஸ்கூலுக்கு போயிட்டு வர எல்லா பசங்களும் படிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கடையில வேலை பார்க்கிற எல்லாரும் ஆர்வமா வேலை பார்க்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு காரியத்தை செய்கிற அனைத்து மனிதனும் சரியாக செய்கிறான் என்று பொருள் அல்ல. எவன் சரியாக செய்கிறானோ அவன் மட்டும்தான் செய்வான். அவனுக்கு தான் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும். அல்லாஹ் தான் சொல்றான், அந்த இளைஞர்களுக்கு நான் ஹிதாயத்தை ஜியாதத் செய்தேன், அவருடைய நேர்வழியை அதிகப்படுத்தினேன். ஏன் அதிகப்படுத்தினேன் தெரியுமா? அவர்கள் அப்படி நடந்து கொண்டார். இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம், உன்னிடத்தில் நேர்வழி அதிகமாகிறதா யோசித்துப்பார். ஒரு இளம் பெண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த இளம் பெண்ணாக இருக்கக்கூடியவர் சிறு பிள்ளையா இருக்கும் போது தொழுகையில அசால்ட்டா இருக்கலாம். குழந்தை சரி, வயதிற்கு வந்து விட்டாரா, வந்துவிட்ட பிறகு அந்த பெண் தொழுகையில் மிகப்பெரிய அக்கறையோடு இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மார்க்க விஷயங்களில் மிகவும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். 2. மூன்றாவது, ஹலால் ஹராம் விஷயங்களில் யார் தடுத்தாலும் தடுக்காவிட்டாலும் சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இதான் ஈமான். ஈமான் என்றால் என்ன தெரியுமா? நீ தப்பு செய்வதற்கு உனக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும் பொழுது செய்யாமல் இருப்பது அல்ல, உனக்கு தவறு செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது, இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாது. அதான் ஈமான். அந்த ஈமானை நோன்பிலே நாம் பார்க்கிறோம். கடுமையான பசியில் இருக்கிறீர்கள், மாலை 5 மணி ஆகிறது, சரியான பசி, வீட்டில் இருக்கிறீங்க, எல்லா உணவு பதார்த்தங்களும் சமைச்சு வச்சிருக்கிறாங்க, யாருமே வீட்டில் இல்லைங்க, உங்களுக்கு பயங்கர பசியில் இருக்கிறீங்க. இப்போ அங்க இருக்கிற நோம்பு கஞ்சி, பிரியாணி, இது எல்லாத்திலையும் சிறிது சிறிது அளவாக எடுத்து சாப்பிட்டு விட்டு மீதம் வைத்து விட்டால் யாராலையா கண்டுபிடிக்க முடியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சிசிடிவி கேமரா இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். கேமரா பெரும்பாலான வீடுகள்ல ஹால்ல எல்லாம் இருக்காது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தவறு செய்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு வாசல் திறந்தாற் போல இருக்கிறது, நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் கூட ஒரு முஸ்லீம் ஏன் அதை மறுக்கிறான் என்று சொன்னால் அதுதான் ஈமான்.
அந்த ஈமான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகத்திடம் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரு வழியை தானாக அதிகப்படுத்துவான். போன வருஷம் நீ எப்படி இருந்த? நான் 10 காரியத்துல கரெக்டா நடந்தேன் பாய், தொழுத, நான் சாதாரணமா இருந்தேன் பாய். சரி, 2025 இந்த வருஷம் எப்படி பாருங்க? போன வருஷம் தொழுததை விட இந்த வருஷம் கொஞ்சம் பங்களிப்புல கூடுதலா செய்யறேன். எப்படி? போன வருஷம் நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன் தொழுதம் போனேன். இந்த வருஷம் எப்படி பாருங்க? தொழுகிறேன், மார்க்க உழைப்பில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன். இது ஒரு வளர்ச்சி. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்று சொன்னால் விதவிதமாக சட்டையையும் பேண்டையும் அணிந்து கொண்டு வருவது அல்ல, அல்லது நல்ல காஸ்ட்லியான ஒரு காஸ்டியூம்ல நிற்பது அல்ல. உன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி செல்கிறதா? யோசித்துப்பார். அடுத்து 2026 அடுத்த வருஷம் நீ உயிரோடு இருந்தால், அல்லாஹ் நாடினால், போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல வளர்ச்சி இருக்கா? போன வருஷம் நான் வாரத்துல 1 நாள் 2 நாள் நின்னேன். ஆனா இந்த வருஷம் நான் மக்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை சுமக்கிறேன். இது ஒரு சுகமான சுமை. அடுத்த வருடம் இதை கடந்து நான் என்னை அர்ப்பணிப்பு செய்கிறேன். அவங்கதான் இளைஞர்கள். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும் பில் ஹக். உண்மையான சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட அந்த நல்ல இளைஞர்களாக இன்றைக்குள்ள இளைய சமூகம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர்கள் செய்ய வேண்டியது, உனக்கு யாரும் பயான் செய்ய தேவையில்லை, நீயாக ஹராமான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்படி தவிர்த்து கொள்ளலாம் தெரியுமா? நிறைய பசங்களுக்கு வழியே தெரியலங்க. நம்ம சொல்றோம் நல்லா நடக்கணும், ஹலால் ஹராம பேணணும்னு சொல்றோம் இல்லையா? சரி பாய், சொல்றல கரெக்ட் பாய், எப்படி பேண்டதுன்னு சொல்லுங்க. அவனுக்கு ரூட்டு தெரியல, தெரிஞ்சாதானே செய்வான். வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணல, அவனுக்கு விஷயமே புரிய மாட்டேன், பேசுறதே புரியல. அப்ப அதுக்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, முதலில் நீ செய்ய வேண்டிய காரியம் வரபத்துனா அலா குலூபிஹிம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இளைஞர்களுடைய உள்ளங்களில் நாம் இணைப்பை ஏற்படுத்தினோம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒருத்தர் நல்ல வழிக்கு உன்னை இழுக்கிறாரா, சரின்னு நீ அதுக்கு ஒப்பு போகணும். இல்ல மச்சான் அதெல்லாம் வேண்டாண்டா, வா இதை மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம், அப்படி இருக்கக்கூடாது. 5 இல்ல 10 இல்ல 50 அல்ல, 500 பேர் இருந்தாலும் கூட இளைஞர்கள் இருப்பது பிரச்சனை இல்ல, 500 நபர்களும் ஒரே மாதிரியான சிந்தனையில் இருக்கணும். கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கலாம், ஆனால் இந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், வரபத்துனா அலா குலூபிஹிம், அவர்கள் உள்ளங்களில் இணைப்பை ஏற்படுத்தினோம் என்று சொல்கிறார். ஒரே மாதிரி இருக்கத்தான் அல்லாஹ் சொல்றான். எப்படி இருந்தாங்க தெரியுமா? இது காமு, அவர்கள் விழித்து எழும் பொழுது ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், ரப்புனா, எங்களுடைய இரட்சகன் யார் தெரியுமா? எங்களுடைய ரப்பு யார் தெரியுமா? ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் தான் எங்களுக்கு இறைவன். இத முதல்ல நீ புரி, தௌஹீதை புரிந்து கொள். நன்றாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு நுட்பமான செய்தி. தௌஹீது தான், ஏகத்துவம் தான் நன்மையினுடைய கருவே. ஒரு குழந்தை கருவாகி உருவாகி 10 மாதங்கள் கழித்து பிள்ளையாக வெளியில் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அந்த தாய் தான். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எந்த விதமான நற்காரியங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் செய்கிற நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் இதுதான் உண்மை. அதற்கு அடிப்படை கருவே தௌஹீது கொள்கைதான். இதை விட்டு நீங்க வெளியே போய் நல்ல செய்ய முடியாது. ஜமாத்தில் இல்லாம ஒருத்தர் செய்யலாம், ஆனால் கொள்கையில் இல்லாமல் செய்ய முடியாது. இதான் விஷயம். ஒரு மனிதன் தனியாக இருப்பான், ஆனால் தௌஹீத் இல்லாமல் அவனால் நல்ல காரியங்களை எடுத்து இயம்பவே முடியாது. அப்படியே செய்தாலும் அவன் ஒரு கட்டத்தில் வீழுவான். அவன் வீழும் பொழுது அவனுக்கு புரியும், நாம் இருக்கிற கொள்கை சரியானதல்ல, அல்லது நாம் மிகச்சரியான கொள்கையில் இல்லை என்பது அவனுக்கு புரியும். யோசித்து பாருங்க, அந்த இளைஞர்கள் முதல்ல அவங்க சொன்னது, நான் அதை பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், அதை சொல்லல. அவர்கள் சொல்லக்கூடியது நம்முடைய இறைவன் அல்லாஹ் தான். இதுல எல்லாரும் உறுதியா இருக்கிறோமா? இளைஞர்கள் என்ன நினைக்கிறோம்னா, தௌஹீதுனா பெரும்பாலான பசங்க நினைச்சுக்கிறான் தர்காவுக்கு போகாம இருக்கிறன்னு நினைக்கிறான். அது அதனுடைய ஒரு பார்ட், அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான், துவக்க நிலை. தர்காவுக்கு போகாம, தாயத்து கட்டாம, சிறுக்கான காரியங்களை ஈடுபடாமல் இருப்பது
அது துவக்க நிலை. அது மட்டும்தான் தௌஹீதா? அது மட்டும்தான் ஏகத்துவமா? இல்லை. நீங்கள் அல்லாஹ்வை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இஸ்லாத்தை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். வேறு வழி கிடையாது. நான் என் பேர் முஸ்லீம்னு சொல்லிட்டேன், முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிட்டு பிறந்த நாள் கொண்டாடலாமா? என் பாய் கொண்டாடினா என்ன பாய் தப்பு? அவரு தானே கொண்டாடுறாரு, உங்களுக்கு என்ன? சரி, எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன? கொண்டாடுறவனுக்கே வச்சுக்கிட்டுமே, அவன் முஸ்லீம் தானுங்க. முஸ்லீம் என்று சொன்னால் சட்டத்திற்கு கட்டுப்படுத்த ஆகணும். இது சர்வாதிகாரம் கிடையாது. டிஃபால்ட்டா இப்படித்தான் இஸ்லாம் இருக்கு. ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாஹும் ரசூலும் ஒரு காரியத்தை தீர்மானம் செய்து விட்டார்களே ஆனால் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அதில் சுய கருத்து கொள்வது, மாற்று கருத்து கொள்வது முஸ்லிமான ஆண் பெண் யாருக்கும் அருகதை இல்லை. அப்புறம் எப்படி இளைஞர்களுக்கு மட்டும் இருக்கும்? யாருக்குமே இல்லங்க. சஹாபாக்களுக்கு இல்ல, அதான் அதுக்கு அர்த்தம். தாபீன்களுக்கு இல்ல, இமாம் புகாரிக்கே கிடையாது. அப்படி யாராவது செய்தார்களே ஆனால் ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும். இஸ்லாம் அப்படித்தான் புரோகிராம் ஆயிருக்கு. இஸ்லாத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் கோடிஃபைட் ரிலிஜன் என்று சொல்வார்கள். கோடிஃபைட் ரிலிஜன் என்ன தெரியுமா? வரையறுக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க என்னதான் நீங்க பீன் அமுக்கிறதுக்கு ஏய 10 தடவை தட்டினாலும் 7 தான் விழும். டீகோடிங் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் வேறு யாரும் தலையிட முடியாது என்று மார்க்கம் சொன்ன பிறகு ஒரு இளைய சமூகம் தன்னுடைய போக்கிற்கு வளைக்க நினைத்தார்களே ஆனால் அவர்கள் தோற்றுதான் போவார்களே ஒழிய மார்க்கம் வளையாது. அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், நம்முடைய இறைவன் அல்லாஹ் தான். அல்லாஹுவை விடுத்து அவனை தவிர்த்து வேறு கடவுளை நாம் அழைக்கவே கூடாது. அதான் எக்காரணத்தை கொண்டு அந்த நம்பிக்கையில நீ வந்து சிக்கிறாத. தர்காக்கு போனாதான் இணை வைப்புன்னு கிடையாது. நியூ இயர் கொண்டாடுறது இணை வைப்பு தான். புத்தாண்டு கொண்டாட்டத்தை நம்ம பசங்க நம்மளுக்கே மெசேஜ் அனுப்புறோம், ஹாப்பி நியூ இயர். அந்த நியூ இயர் டயத்துல டிசம்பர் மாசத்துல ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொடுமையும் கூத்தையும் கேளுங்கள், முஸ்லீம் தெருக்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வெடி விடுகிறார்கள் பார்க்கிறோம். இப்பங்க ஒரு மாசத்துக்கு நடுவில் நடந்தது. கோட்டைப்பட்டினம்னு ஒரு ஊரு கடற்கரை பகுதியில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வெடி விடுறதுக்கு மட்டும் 7 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கான். ஒண்ணு இல்ல, காசை கரியாக்குறான். அதுக்கு 7.25 லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இருக்கிற செலவு லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அது மிகப்பெரிய அளவுல பட்டியல் நீளமாக போய் கொண்டிருக்கிறது. இதனால ஒரு ஏழைக்கு கூட வயிறு நிறையாது. யோசித்து பாருங்க. இப்படி நடந்தால் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஒரு இளைஞன் நல்லவனாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஏகத்துவத்தில் தான் இருந்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. நீ ஏகத்துவத்தை விட்டு விலகி நான் நல்லவனா நடக்கிறேன் பாய் நடந்தா முடியாதுப்பா. உன்னை ஈஸியா அடிச்சிருவான். உலகம் உன்னை அடித்து ஓரம் கட்டி விட்டு சென்று விடும். யாரும் வந்து எதுவும் செய்ய முடியாது. உனக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. நீ வரதட்சணை வாங்கலாம், உன்னை கேட்கிற ஆள் கிடையாது. தௌஹீதுல இருந்துட்டு அப்படி வாங்க முடியுமா? தௌஹீத் ஜமாத்துல இப்ப நான் தாயா இருக்கேன், பிரச்சாரகரா இருக்கேன். திருமணத்துக்கு நான் போய் ரகசியமாகவோ அல்லது பரசியமாக வெளிப்படையாகவோ நான் ஒரு கையூட்டு பெற்றோனே ஆனால் ஊர் உலகத்துல உள்ளவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த பயம் இறைச்சத்திற்கு அடுத்த படி. அந்த படிதான் இன்றைக்கு அதிகமான மனிதர்களை தவறு செய்ய விடாமல் தடுக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, நாம வந்து இணை வைக்கவே கூடாது என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஒரு தௌஹீதில் உள்ளவன் மது அருந்த மாட்டான், அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு ஏகத்துவவாதி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான். ஒரு ஏகத்துவவாதியான இளைஞன் இளம் பருவத்தில் என்னென்ன தவறுகளை செய்கிறார்களோ அந்த தவறுகள் என்கிற சகதியில் இவன் விழமாட்டான், விழிப்புணர்வோடு இருப்பான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, பசங்க பேசுற மாதிரியா இருக்கு. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க நேரம் ஒதுக்கி. வயது முதிர்ந்து அனுபவப்பட்டு உலகத்தை எல்லாம் பார்த்து ஆண்டு அனுபவித்த ஒரு வயசான மனுஷன் பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே சொல்றாங்க, லன் நதஅவ மின் தூனிஹி இலாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு எந்த ஈடினையும் வைக்க கூடாது. அப்படி வைத்தோமே ஆனால் லக்கது குல்நாயிதன் ஷததா,
நாம் அப்பொழுது தன்னந்தனியாக தனித்தனியாக போய்விடுவோம். உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைச்சு வச்சிருக்கான் இல்லையா? ஷிர்க் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதை ஸ்பிளிட் பண்ணிடும். ஒரு செங்குத்தான பிளவை கொண்டு வந்து விட்டுவிடும். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இப்படி பேசிக்கொண்டு அவர்கள் அடுத்த காரியம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 15வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹாஉலாய், அவர்கள் தன் சமூகத்து மக்களை பார்த்து சொல்கிறார்கள், கௌமுனா, இதோ நம்முடைய சமுதாயத்து மக்கள், இத்தஹது மின் தூனிஹி இலா ஆலிஹா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை எடுத்துக்கொண்டார்கள். இது பாவமான காரியம் இல்லையா? லவ்லா யதூனா அலைஹிம் பி சுல்தானின் பையின், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தெளிவான ஆதாரத்தை கொடுத்திருக்க வேண்டாமா? இளைஞர் இப்படித்தான் இருக்கணும். ஒரு இஸ்லாமிய இளைஞன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தானும் நல்லவனாக நடக்க வேண்டும், தன் சமுதாயத்தையும் நல்வழியில் அவன் செலுத்த வேண்டும். அப்படி இருக்கியா, நீ நல்ல வழியில் இருக்கன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லைங்க பாய், நான் வருவேன், சும்மா தொழுவேன், போவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், எழுந்திருப்பேன். இது இன்னும் நீ பரிபூர்ணமான இஸ்லாமிய இளைஞனாக மாறவில்லை என்பதை காட்டுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க சமுதாயத்தை பார்த்து அக்கறைப்படுறாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம பாக்குறாங்க. நானே பார்த்தேன் ஒரு வீடியோ, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவுல கடுமையான வெள்ளம். அந்த வெள்ளத்துல ஒரு இளம் பையன் தான், அதிகபட்சம் 20 வயசு இருக்கும், அவ்வளவுதான். என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அங்க கேரளால எல்லா மலைப்பகுதியில தானே வாழ்வாங்க. ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போறதுக்கு மரப்பாலம் தான் போட்டிருக்காங்க. வெள்ளம் போர்ஸா வரனால பாலம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, பாலத்தை காணோம். இப்ப அந்த பகுதியில ஒரு 10 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. வெள்ளம் பாத்தீங்கன்னா காட்டாற்று வெள்ளம் கடுமையா ஓடுது. இப்ப அந்த பையன் அழகான ஒரு காரியம் செஞ்சான். அவனுடைய இடுப்புல கயிறை கட்டிக்கினான், நல்ல ஆழமா கயிற்றை கட்டிக்கிட்டு, இங்க அவன் நின்னவன் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடிக்கு அந்த ஆறினுடைய அகலம், சின்ன ஆறு தான். இங்கிருந்து அந்த தண்ணி வேகமா வரும்பொழுது இங்க குதிச்சாங்க, கயிறோட குதிச்சவன் தண்ணீரினுடைய ஸ்பீடுல அவ்வளவு தூரத்துல போய் எழுந்திருக்கிறான். அந்த கரையை போய் தொட்டுட்டான். தொட்டு மேல ஏறி நேர இந்த மரத்துல கயிறு கட்டியிருந்தான், இடுப்புல கட்டியிருந்தான் இல்லையா, அந்த கயிறை அவிழ்த்து அந்த பக்கம் இருக்கிற மரத்துல கட்டிட்டான். அந்த கயிறை கட்டினதனுடைய விளைவு இங்கிருந்து சாப்பாடு அந்த பகுதி மக்களுக்கு போகும். இதான் ஒரு பையன், ஒரு இளைஞன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இவன் தண்ணியோட தனியா போயிருந்தானா என்ன நடக்கும் சொல்லுங்க? அவன் இடுப்ப கட்டினது மரத்துல அப்படி ஒரு சப்போர்ட்டுக்காக கட்டல, அங்கு போய் கட்டுறதுக்காக கட்டினான். தண்ணீர்ல ஸ்பீடா போயிருந்தான்னு சொன்னா உலகத்தை காப்பாத்த போய் இவனும்ல போய் சேர்ந்திருப்பான். அந்த ஒரு விவரம் தெரிந்தும் அவன் போனான் இல்லையா? இது உலகத்தில் மக்களை காப்பாற்றுவதற்காக. இந்த குகைவாசிகள் பேசுகிறார்கள் இல்லையா, லவ்லா யதூனா அலைஹிம் பி சுல்தானின் பையின், அவங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டாமா பேசுகிறார்கள் இல்லையா? இது அந்த கயிற்றை கட்டி கொண்டு குதித்தானே இந்த இளைஞன், அவனை விட 100 மடங்கு அதிகமான அர்ப்பணிப்பு. என்கிட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். எங்க உலகத்துல சாப்பாடு இல்லைங்க அந்த கரையில் உள்ளவங்களுக்கு, இவன் கயிறை கட்டலன்னா வேற ஏதாவது டெக்னாலஜியை பயன்படுத்தி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மறுமை விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் ஒரு இளைஞன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் காப்பாற்றாமல் இருந்தான் என்று சொன்னால், நாளை மறுமையில் இவனே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க. அந்த இளைஞன் செய்ததை விட குகைவாசிகள் 100 பங்கு அதிகமான அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள். சமுதாயத்தை பார்த்து கவலைப்படு. ஒரு இளம் வயது வாலிபர் தன் சமூகத்தில் வரதட்சணை கொடுமை தலைவிரித்து ஆடுகிறதே, அந்த கவலை உனக்கு வரணும். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று செல்லக்கூடாது. நல்ல படிச்சம்பாய், சம்பாரிச்சம்பாய், முடிஞ்சு பாய் வேலை செல்லவே கூடாது. இந்த இளைஞர்களுக்கு எப்படி சமூக அக்கறை இருந்திருக்கிறது? உன்னில் அக்கறை இருக்கிறதா? இருந்தால் நீ சரியான முன்மாதிரி இளைஞன். இல்லையா, இன்னும் நீ அப்கிரேட் ஆகணும்னு அர்த்தம். இன்னும் கீழே தான் இருக்கிற, இன்னும் நீ பார்வேடா வரணும். சராசரி மனுஷனா நீ இருக்கிற, முன்மாதிரி முஸ்லிம் இளைஞரா மாறவில்லை. இது நம்முடைய ஜமாத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் சேர்த்து, எனக்கும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் இருக்கணுங்க. சும்மா அதே இடத்துல செக்கு மாடு மாதிரி சுத்திட்டு என்ன அர்த்தம்? ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கீங்களா? மறுநாள் 1100 ரூபாய் சம்பாதிக்கணும். அடுத்த வருஷம் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து சம்பாதிக்கணும். காலம் ஃபுல்லா இவன் 500க்கும் 400க்குமே வச்சுக்கிட்டு டைம் பாஸ் மாதிரி உட்கார்ந்து இருந்தானா இவனுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஊருக்கும் பிரயோஜனம் இல்ல.
குடும்பத்துக்கு அதனால பாய்தா கிடையாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இளைஞர்கள் முதலில் கவனிக்க வேண்டிய செய்தி, சமுதாயத்தை பற்றி நீ கவலைப்படு. இது ஒன்று. இரண்டாவது, இளைஞர்களிடம் உள்ள இஸ்லாமிய மார்க்கம் உயிர்ப்போடு இருக்க வேண்டுமா? முதலில் உன்னிடத்தில் வணக்கத்தை நீ அதிகப்படுத்து. வணக்கம் என்றால் ஐங்கால தொழுகை சொல்லவில்லை. அது நினைச்சாலும் நினைக்காட்டான் தொழுது ஆகணும், வேற வழி கிடையாது. ஐங்கால தொழுகை ஃபர்ல் என்பது நமக்கு கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு அடிப்படையான விஷயம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. முதலாவது தூண் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதா சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அடுத்தபடியாக நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுவது இகாமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டு. அதானங்க, அது நீங்க விரும்பாட்டால் செஞ்சாகணும். அதை நான் பெரிதாக சொல்லவில்லை, நாம் செய்வோம் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவது, உபரியான இபாதத்துகளை நீ அதிகப்படுத்து. இது பசங்களுக்கும் பெண்களுக்கும். இதான் இதுக்கு நீங்க பார்க்கலாம். என்னைக்கு வந்துங்க நம்மிடத்துல இபாதத்துகள் ஆழமாக இருக்கிறதோ அப்பொழுது உங்களை கெடுப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. இதான் உண்மை. சமுதாய அக்கறை இருக்கணும், அல்லாஹ்வின் மீதான அச்சமும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. அதாவது அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜ், சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. குழப்பமான காலகட்டத்தில் ஒருவன் இபாதத் புரிகிறான் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு நன்மை தெரியுமா? ஹிஜ்ரத்தின் இலைய, என்னிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு சமானம் என்று சொல்கிறார். பாக்குறீங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதாவது டென்ஷன்லயே அலையறான், அல்லது மார்க்க ரீதியான குழப்பம், எது சரியான மார்க்கம் எது சரியான ஆட்சி என்று முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். அவன் எப்படி ஆட்சியை பிடிக்கலாம், எப்படி மக்களை கைப்பற்றலாம் என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் இபாதத்தை நோக்கி வருகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள வெகுமதி, அவனுக்குள்ள கூலி என்னை நோக்கி வருவதற்கு சமானம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இதான் நீங்க பார்க்கலாம். ஒரு சஹாபி, அதாவது அவருடைய வாழ்க்கை இன்று வரை எனக்கு தெரிந்து இது மாதிரியான ஒரு இளைஞர் சமுதாயத்தை நாம பார்த்ததே கிடையாது என்று சொல்கிற வகையில் தான் அவருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது குறிப்பா சஹாபாக்கள்ல உள்ள இளைஞர்கள் என்று நாம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபரை தவிர்த்து விட்டு நம்ம சஹாபாக்களை பத்தி பேசவே முடியாது. அந்த நபர் யார் தெரியுங்களா? அருமையான மனிதர், அப்துல்லாஹ் பின் உமர் என்கிற மனிதர். புகாரியிலே 3738வது செய்தி, அதுல நீங்க பார்க்கலாம். அந்த அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நல்ல பயமுறுத்தக்கூடிய, படிப்பினை தரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். அவங்க நல்ல நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அவங்க சொல்லி காட்டுறாங்க, பள்ளிவாசல்ல தான் தூங்கினேன். இப்னு உமருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? வ குன்து அனாமு ஃபில் மஸ்ஜித் அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்கிறார்கள், நான் சின்ன பையன் தான், ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் பள்ளியில தான் நான் தூங்கக்கூடியவனா இருந்தேன். அப்படின்னா என்ன பொருள்? பள்ளியோடு தொடர்பில் இருந்திருக்காருன்னு அர்த்தம். பள்ளியில உறங்குவதை இளைஞர்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்க, அது உங்களுக்கு நல்லது. வீட்டுல தூங்கினா நல்ல சொகுசா தூங்கலாம், நல்லா இருக்கும், எல்லாம் அந்த இடத்துல இருக்கும், நமக்கு வேலை மிச்சம். சரி, பள்ளியில தூங்கி பழக்கப்படுங்க. ஏனென்று சொன்னால் பள்ளிவாசலில் உறங்குவது உன்னை அறியாமலேயே இஸ்லாமிய தொடர்பை உனக்கு அதிகப்படுத்தும். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம்லங்க, சில ஆட்கள் வைத்தியம் பார்ப்பாங்க, உடலுக்கு மருத்துவம் பார்க்கும்போது வீட்டுல இருந்தே நான் மருந்து சாப்பிட்டுக்கிற பாயின்னு வாங்குவான். மருந்து வாங்கின மருந்து அப்படியே இருக்கும். பாத்துறீங்களா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து மருந்து வாங்கியிருப்பாரு, 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், மருந்து பாட்டில் அப்படியே தூங்கிட்டே இருக்கும். இவர் மருந்தும் சாப்பிட மாட்டாரு, நோயும் குணமாக. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அது தானா நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டாரு இல்லையா? அதான் இளைஞர்கள் பள்ளியில உறங்குவது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு என்று நான் சொல்லுகிறேன். இவர் அப்படி தூங்குவாராம். தூங்கும் பொழுது ஒரு கண்ட கனவை சொல்லி காட்டுகிறார். அதாவது 2 மலக்குமார்களை நான் கனவில் பார்த்தேன். 2 மலக்குமார்களுமே என்னை அவர்கள் அழைத்து சென்றார்கள்.
அழைத்து செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு கிணறு, அந்த கிணற்றின் ஓரத்திலே ஒரு தூண் போல இருந்தது. அந்த நேரத்தில் அந்த கிணற்றுக்குள்ள நான் பார்க்கிறேன், எனக்கு தெரிந்த மனிதர்கள் கிடக்கிறார்கள். ஊர்ல யாரெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்களா, பந்தக்காரங்களா, தெரிஞ்ச ஆட்களா, நண்பர்களா இருப்பாங்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் கிணத்துக்குள்ள கிடக்குறாங்க. அப்படி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில தெரிஞ்ச ஆட்களை நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு எனக்கு தெரிந்து விட்டது, இது நரகம் என்று தெரிந்து விட்டது. அப்பொழுது அந்த அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொன்னேன், அஊது பில்லாஹி மினன் நார், இறைவா நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடியா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினன் நார், நரகத்தை விட்டு காப்பாற்றி விடியா அல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மலக்கு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், லன்துரா, நீங்க பயப்படாதீங்க, இது உங்களுக்கான இடம் கிடையாது. இப்னு உமர் நான் நரகத்துக்கு போயிட்டேன்னு பயப்படல, நரகத்தை பார்த்ததுக்கே பயப்படுறாங்க. இதுதான் இளைய சமூகத்துக்கு வேணும். நரகத்தை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறதா, உனக்குள் பயம் பீரிட்டு கொண்டு வர வேண்டும். ஆஹா, ஒரு தப்பு செஞ்ச இவ்வளவு பெரிய குற்றமா? ஒரு அந்நிய ஆணோடு பேசினால், ஒரு அந்நிய பெண்ணோடு பேசினால், மார்க்கம் தடுத்த வகையில் நம்முடைய பார்வையை செலவழித்தால் நரகத்தில் அல்லாஹ் போட்டுருவானா? கண்ணுக்கு முன்னாடி நரகத்தை பார்க்கிற மாதிரி நம்ம பயந்து நடுங்க வேண்டும். அந்த பயம் இப்னு உமருக்கு வருகிறது. வந்த உடனே மலக்கு சொல்லுகிறார்கள், லன்துரா, பயப்படாதீங்க. இதை அவர்கள் தன்னுடைய சகோதரியிடம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி, இப்னு உமருடைய சகோதரி. அந்த பெண்மணியின் பேர் என்னங்க? பெண்கள் பகுதியில் சொல்லலாமா? யாருக்குமா தெரியும்? தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. லேடிஸ் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் மைக்க பாஸ் பண்ணி விடுங்க. டைம் ஆகுது. கேள்வி எது கேட்கிறேன்னா அதை நான் சொல்லிடுறேங்க. ரெண்டு பக்கமும் கேள்வி கேட்பதற்கு ரெண்டு காரணம் இருக்கிறது. ஒன்று, மார்க்கம் குறித்த விஷயம் நம்முடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வேண்டும். இரண்டாவது, நம்ம கேட்கலாட்டி அங்க உள்ளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, பயான் ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்காக வேண்டி யாருக்கும் தெரியுங்களா? தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு தயக்கப்படுறாங்களோ? சரி, சொல்றீங்களாமா? மைக்ல சொல்லுங்கம்மா, சீக்கிரம் கொடுங்கம்மா. என்னதுங்க? உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சலமா அதான சொல்லியிருக்காங்க. சரி, ஆனால் ஹதீஸில் வருவது அவர்கள் கிடையாது. அதாவது இப்னு உமர் அவர்களுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. சரிங்களா? ஹப்ஸா அம்மையார் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்னு உமர் அவங்களை தேடி போய் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது ரசூல்லா இல்ல, சகோதரிட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஹப்ஸா அம்மையார் ரசூல்லா வரவும் சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லா, மனிதர்களிலேயே சிறந்தவர் அப்துல்லா தான். அப்துல்லா நல்ல பையன், அதுல மாட்டு கருத்து இல்ல. ஆனால் லவ்கான யுஸல்லி பில்லைல், இரவு நேரத்தில் தொழுதா நல்லா இருக்குமே, அந்த ஒண்ணுதான் குறையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க? ஒரு ஆள்கிட்ட 9 நல் விஷயங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு தப்பான செய்தி இருக்கிறதுன்னு சொன்னா இவன் சரியா வர மாட்டார்னு அவர் கழிச்சு கட்ட மாட்டாங்க. அந்த ஒன்றையும் சரியாக மாட்டுவார்கள் இது. ஆனால் இப்னு உமர் அதிகமான நல்ல காரியங்களை கொண்டவர். அவர் கவனிக்காமலா என்னவோ தெரியவில்லை, இரவு தொழுகை தொழுதால் நல்லா இருக்குமே சொல்றாங்க. சொன்ன உடனே அவருடைய பிள்ளை, இப்னு உமருடைய பிள்ளை இருக்கிறார் இல்லையா, அவர் அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்னு உமருடைய பிள்ளை ஆண் பையன், அவருடைய பேர் தெரியுங்களா? ஆண்கள் பகுதியில் சொல்றீங்களா? உட்காருங்க தம்பி, உட்காருங்க. யாரும் சொல்றீங்களா பாய்? ஆண்கள் பகுதியில் எல்லாரும் பயான் ஆர்வமா கேக்குறீங்க. அந்த ஆர்வத்தில் நானும் கேட்கிறேன் இல்லையா? பாய் நீங்க சொல்றீங்களா? செப் சட்ட தப்பா கூட சொல்லுங்க பாய், தப்பு இல்ல பாய், சொல்லாம இருக்கிறதா தப்பு. அப்துல்லாஹ் பின் உமர் அவருடைய மகன் பேர் என்ன? மைக்ல சொல்லுங்க, சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க பாய். சரி
சரி, ஓகே, கவனியஜி. இந்த ஹதீஸில் வரக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் 3738 சஹீஹ் புகாரியில 38, 39 ரெண்டு இலக்கத்திலும் வருகிறது. அவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் அதை கேட்டுட்டு அவருடைய பிள்ளை சாலிம் இப்னு அப்துல்லா, அவருடைய பையன் பேர் சாலிம், அந்த சாலிம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா யனாமு மினல் லைல் இல்லா கலீலா, இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இருந்து இரவு நேரத்தில் குறைவாக தான் தூங்குவார்கள். தூக்கத்தை குறைச்சிக்கிட்டாங்க, இபாதத்தை கூட்டிட்டாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் இந்த பின்பக்கத்தில் கொஞ்சம் சலசலப்பை குறைச்சுக்கலாமா, கடைசி பகுதியில பேச்சு சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது, அவர்கள் சத்தத்தை குறைத்துக் கொண்டு பயானை நன்றாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது மாதிரியான வாய்ப்பு நமக்கு அடுத்து கிடைப்பது மிக தூரத்தில் இருக்கிறது என்பதை கவனத்தில் வச்சுக்கங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எந்த அளவிற்கு கவனமாக கேட்கிறோமோ அந்த அளவிற்கு அதன் மீதான ஈடுபாட்டை நமக்கு அதிகரிப்பான். எந்த அளவிற்கு நம்ம கவனம் குறைவாக கேட்கிறோமோ அந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய அந்த எல்லையில் நாம் தூரத்தை அடைந்து விடுவோம். அதை மனசுல வச்சுக்கணும். சரி, அப்போ அவருடைய பையன் சாலிம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாப்பா இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து இரவு நேரத்தில் குறைவாதான் தூங்குவாங்க. இப்படிதான் இருக்கணும் இளைஞர்கள். இளைஞர் எப்படி இருக்குன்னு சொன்னா விடிய விடிய போனை பார்த்துக்கிட்டு 3 மணிக்கு அல்லது 2 மணிக்கு தூங்கி காலையில 11 மணிக்கு எந்திரிக்க கூடாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நான் ஒரு உண்மையான விஷயத்தை சொல்றேன். ஒரு மனுஷன் தினசரி சுபுஹ் தொழுகைக்கு கரெக்டா தொழுதுட்டாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு நீங்க கோல்டு மெடல் கூட கொடுக்கலாம். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்றோம். ஏன்னா தூங்குறதுக்கு அவ்வளவு அது அறுதி புறுதியாக இருக்கிறது. தூங்கலான்னு பார்த்தா அப்பதான் போனை எடுத்து பார்க்க தோணுது, அப்பதான் வேற ஏதாவது எடுத்து நமக்கு பார்ப்பதற்கு ஆசை வருகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் தினசரி 5 வேளை தொழுகையை ஃபஜ்ர் தொழுகையை அவன் சரியாக நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் தகாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் இப்படி நடந்து காட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். இது மாதிரி நீங்க நடங்க. பள்ளியில் அதிகமா பள்ளியில தங்குறதுல பல நன்மைகள் இருக்குங்க. தியாக மனப்பான்மை நமக்கு வளரும், மார்க்க ஈடுபாடு கூடும், சமுதாயத்தை பற்றி அக்கறை நமக்கு தானாகவே வரும். இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து 3வது ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். பொதுவாக இளைய சமூகம் எந்த காரியங்களுக்கும் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். எதை படிக்கிறதுக்கு எங்கேயோ போறான், எதுக்கோ வர்றான், சாப்பிடுறதுக்கு இங்க இருந்து அங்க போறாரு, இங்க வர்றாரு. சரி, அதை விட உன் கையில் இருக்கிற ஒரு பொக்கிஷம், தங்கத்தை விட விலை மதிப்பு உயர்ந்தது என்று, விலை மதிப்பு இல்லாதது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதுதான் இது. மொபைல் போன் கிடையாது. இதுல இருக்கிற குர்ஆனை நான் சொல்லுகிறேன். மொபைல் போனை காட்டின உடனே ஆஹா போனு தான் போல அப்படி நினைச்சிட வேண்டாம். இதில் உள்ள குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? நீ நல்லவனாக நடப்பதற்கு உனக்கு கைடே தேவை கிடையாது. குர்ஆனை படிச்சா போதும். உன்னை நீயே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜியில புதுசா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சுயமா தன்னைத்தானே அது சீர் செஞ்சுக்கிறோம். செல்ஃப் ரிப்பேர் அதுக்கு பேர். SR என்று அழைப்பார்கள். சுயமாக அது தன்னைத்தானே பழுது பார்த்துக் கொள்ளும். வெளியில போய் டெக்னீஷியன் அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டூல் கிட் எதுன்னு சொன்னா குர்ஆன் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை கொடுத்து அதை நாம கடைபிடித்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு நிகராக நமக்கு நல்ல வாத்தியார் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, சஹாபாக்கள் தன்னுடைய வாயால் அவர்கள் ஒப்புதல் கொடுக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிதாபிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கியாமத் நாளுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. இது ஈஸியான கொஸ்டின் தானே, ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க பாய். சாலிம் மாதிரி கடினமான காரியம் கிடையாது. மைக் யாட்டங்க இருக்கு, சன் பாய் கொடுத்து விடுங்க. கடைசியில கொடுங்களேன், கடைசியில இருந்து சவுண்டே வர மாட்டேங்குது. கடைசியில கொடுங்க. யார் பதில் சொல்வதில் முந்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிக கூலியை கொடுப்பார். தாராளமா சொல்லலாம். கியாமத் நாளுடைய அடையாளம் என்னங்க பாய்? சொல்லுங்க பாய். பெரிய அடையாளம்
அருகில் அந்த கடைகள் அமைக்கப்படும். கடைகள் அதிகமாக அரிசி பெருகும், கொலைகள் பெருகும், சரி. விபச்சாரம் பெருகும். சரிங்க. அதுக்கு பிறகு மக்கள் இந்த மக்கள் இபாதத்தை பின்தங்கிடுவாங்க. மக்கள் இபாதத் செய்யாம இபாதத்தை விட்டு ஷைத்தானுடைய வலையில வீழ்ந்துருவாங்க. சரி, ஓகே. அடுத்த நம்பர்ட்ட கொடுங்க. உயர்ந்த கோபுரங்களை கட்டுவாங்க. சரிங்க, ஓகே. நீங்க சொல்லுங்க பாய். கியாமத் நாள் அடையாளம் ஏதாவது 2 விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். கியாமத் நாள் அடையாளங்கள் பெரிய பெரிய மெத்தை வீடுகள் கட்டுவார்கள். அவர்கள் இபாதத் வீணடிப்பார்கள். மஸ்ஜித் நெருங்கி தொழுவார்கள். அதில் யாரிடம் ஈமான் இருக்காது. நல்லதுங்க. அப்புறம் பெரிய பெரிய கோபுரங்கள் மாதிரி வீடு கட்டுவாங்க. சிறு பணியாளர்கள் எல்லாம் மெத்தை வீடு கட்டுவாங்க. இது எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அறிகுறி சொன்னாங்க, சொல்லி இருக்கிறாங்க. திருப்பி இளைஞர்கள் இந்த நேரத்தை ரொம்ப சீக்கிரமா குயிக்கா போகும். அதான் நடந்துருக்கு. நேரம் ரொம்ப ஒரு வாரம் வரது தெரியாது, வருஷம் வரது தெரியாது. அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. இது முக்கியமான அடையாளம் சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்துருங்க பசங்களா. அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன், புரியுதா? ஈஸியான கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் எழுத பாக்குறான். அடுத்த கொஸ்டின் இந்த பச்சை சட்டைக்கு உனக்கு தம்பி. அடுத்த கொஸ்டின் உனக்கு வெயிட்டிங்ல இருக்கு, சரியா? நல்லா கவனிக்கணும். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மறுமை நாளினுடைய அடையாளம் என்பது எதுஹபுல் இல்ம், கல்வி அழிந்து விடும். கல்வி அழிந்துரும்னா எல்லாரும் கை நாட்டா போயிருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பட்டதாரியா இருப்பான், ஆனா முட்டாளா இருப்பான். இன்னைக்குள்ள மாதிரி படிச்சிருக்காங்க, கிழிஞ்ச பேண்ட போட்டுக்கிட்டு வர்றான். இது என்னப்பா? இதான் ஃபேஷன். இது உலகத்துல எவனாவது ஏத்துக்குருவானா? நல்ல படிச்சவன் போட்டுருக்க ட்ரெஸ் கிழிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஏங்க, நல்ல பேண்ட் 500 ரூபா, கிழிச்சு தச்ச பேண்ட் 800 ரூபாங்க. ஏங்க இத கூட என்னது 3000 ரூபா? இந்த சினிமா நடிகர்கள் மாதிரி சமுதாயத்தை பத்தி என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, காசுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்கிற மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், அதை இவனும் பயன்படுத்த பாக்குறான். 3000 ரூபா 4000 ரூபா மேக்ஸிமம் சொல்லி ஒரு துணி கடை இருக்கு, போனீங்கன்னா இவங்க சொல்றதுல அங்க பாக்கலாம். நீங்க போட்டு வச்சிருப்பான், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. அந்த 3000 ரூபாய் பேண்ட வாங்கி 1 மாசம் 2 மாசம் மாட்டி இருப்பாரு. அடுத்து இன்னொரு டிசைனை கொண்டு வருவான். அது எப்படி? போன மாசம் இந்த பக்கம் கிழிஞ்சிருக்கும், இந்த மாசம் இந்த பக்கம் கிழிஞ்சிருக்கு. நான் சொல்ற சிரிக்கிறதுக்காக சொல்லலங்க, உண்மையிலும் உண்மை. நீ போய் பார்க்கலாம், பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஏன்டா அப்படி பைத்தியக்காரன் மாதிரி அலையறானோல பாக்குறோம். முடிய வெட்டுறான். நாங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் இந்த போலீஸ் கட்டிங்னு சொல்லுவாங்கல்லங்க, போலீஸ்காரன் கிராப் வெட்டி இருப்பாங்க பாத்தீங்களா? அதுதான். அப்ப இந்த பாக்ஸ் கன்றாவி கர்மாந்திரம் எல்லாம் கிடையாது. இந்த ஆர்வத்துல இந்த கிராப் வெட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். எங்க தகப்பனார் என்ன செய்வார்னா காதை பிடிச்சி இழுத்துட்டு போவார். போடா சலூன் கடையில விட்டு, உனக்கு ஏன்பா இப்படி வெட்டினீங்க? அவன் தான் வெட்ட சொன்னான். அவன் சொன்னா வெட்டிடுவீங்களா? அடிங்க மொட்டைய. நல்ல மலுமலுன்னு உம்ராக்கு போயிட்டு வந்த மாதிரி அடிச்சு கொண்டு ஸ்கூல்ல விட்டுருவாங்க. இப்படி ஒரு காலம். இன்னைக்கு எப்படி? பள்ளிக்கூட பையன் படிப்புல கவனமா இருக்கானோ இல்லையோ, முடியல கவனமா இருக்கான். இங்க இருந்து ஒரு பையன் பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து பார்த்தா வெட்டின மாதிரி இருக்கு, இங்க இருந்து பார்த்தா வெட்டாத மாதிரி இருக்கு. இது என்னப்பா? ஒன் சைடு கட்டிங் பாய். உன்னர்த்தம் பாக்குறேன், மேல இருந்து முன்னாடி இருந்து பார்த்தோன்னா ஆண் மாதிரி இருக்கான், பின்னாடி இருந்து பார்த்தா பெண் மாதிரி இருக்கான். இது என்னப்பா? டைல் பாய். ஏன்னா அவன் போடுற அந்த டி ஷர்ட் பேண்ட் பின்னாடி ஜடைய பார்த்தா யாரோ பெண்கள் நடந்து போறாங்க போல அப்படின்னு நினைச்சிடறோம். முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியுது நல்ல சீவி இருக்கான். எவ்வளவு மோசமா இருக்கான் பாருங்களேன். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுஹபுல் இல்ம். படிச்சிருப்பான், ஆனா படிச்சது பலம் கொடுக்காது. படித்த அனைவரும் அறிவாளிகள் அல்ல, படிக்காத அனைவரும் முட்டாள்கள் அல்ல. கல்வி அழிஞ்சு போயிடும். சஹாபாக்கள் அதுக்கு என்ன கேட்கல தெரியுமா? எங்க பசங்கள டிகிரி படிச்சிருப்பாங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, அதை கேட்கலங்க. அவங்க அழகா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கைஃப யதஹபுல் இல்ம், கல்வி எப்படி அழியும்? ஏன் தெரியுமா? வநஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்க குர்ஆனை ஓதுறோம். அப்ப எப்படி கல்வி அழியும்? புரியுதா உங்களுக்கு? எந்த சமுதாயம் குர்ஆனை பொருளோடு உயிர்ப்போடு கவனத்தோடு ஓதுகிறதோ அந்த சமுதாயத்திடம் அறியாமை இருக்காது. குர்ஆன் ஓதுற ஒரு பையன் ஃபேஷன் Dress போடாம இருக்கலாம், புத்திசாலியா இருப்பான். குர்ஆன் ஓதுற ஒரு இளைஞன் அவன் தற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங்க்கு பலியாகாம இருக்கலாம், நல்ல மனுஷனா இருப்பான். அதான் நமக்கு தேவை. ஒரு முஸ்லீம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவையை ஒழிய அவன் என்ன Dress போட்டிருக்கான்,
அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க அப்படித்தான் கேட்கிறாங்க சஹாபாக்கள். வனஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்க குர்ஆனை ஓதுறோம். வனுக்ரியுஹு அபுனாஅனா, எங்க பிள்ளைங்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறோம். வயுக்ரியுஹு அபுனாஉனா அபுனாஹும், எங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கறாங்க. பாக்குறீங்களா எப்படி அவங்க சொல்றாங்க? நாங்க வாழையடி வாழையா படிச்சோம், நாங்க முதல் தலைமுறை பட்டதாரி கிடையாது, பரம்பரையா நாங்க இன்ஜினியர் குடும்பம், அதெல்லாம் சொல்லல. நாங்க குர்ஆனை ஓதுறோம், பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்கிறோம், பேர பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்கறாங்க. எதுவரை? இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை இப்படித்தான். இவ்வளவு தூரம் குர்ஆனோடு அநியமாக அணுக்கமாக இருக்கக்கூடிய நாங்க எங்கள்கிட்ட எப்படி கல்வி அழியும்? கேள்வி லாஜி கரெக்டா இருக்கு, புரியுதுங்களா? கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொன்னார்கள். அந்த சஹாபி லாஜிக்கா கேட்கிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் லாஜிக்கா கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? தம்பி, உங்களுடைய சுற்று வந்துருச்சு. அவன் சேர வச்சு விளையாடிட்டு இருந்தான். கேட்ட உடனே திருன்னு முழிக்கிறான். சரி, வேற யாரும் சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க பாய். இப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? அதுக்கு நாங்க குர்ஆனை ஓதுறோம், ஆனால் கல்வியே அழிஞ்சிரும் கேட்டாங்க இல்லையா? அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் தெரியுங்களா? ஒரு தோராயமா ஒரு பதில சொன்னாலும் போதும் தான். பயான்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? பெண்கள் பகுதியிலமா வாலண்டியர் சொல்றீங்களா? சரிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீங்க குர்ஆன் ஓதுனா கல்வி அழியாதுன்னு சொல்றீங்களே, சொல்றது சரி, ஆனால் யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய வேதங்களாகிய தௌராத்தையும் இஞ்சிலையும் அவர்கள் படித்தார்கள். ஃபலா யன்தஃபிஊன பிஷைஇம் மிம்மா ஃபீஹிமா, ஆனால் ரெண்டிலிருந்து எந்த பலனையும் அவர்கள் பெறவில்லை. ஏட்டு சுரக்காயாக வைத்திருந்தார்கள். ஒரு மந்திர புத்தகமாக அவர்கள் அதை அணுகினார்கள். படிச்சாம்பா, செயல்படுத்தினானா? இல்ல. அது மாதிரிதான் இந்த சமூகம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றது புரியுதா? என்னைக்கு குர்ஆனை நம்ம நோன்புக்கு கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு மறு ரமலானுக்கு தான் கையில் எடுப்போம் பாய், பயான் கேட்க வேணா செய்வேன், நான் குர்ஆனை ஓதுறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க, இப்படி டைம் இல்லைன்னு சொல்றதே ஒரு நாகரிகமான புறக்கணிப்பு தான். குர்ஆனை புறக்கணிக்கிறதாங்க. ஒரு நாளைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு இளைஞன் நல்லவனாக நடக்க வேண்டுமா, அரபியிலே குர்ஆனை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பக்கமாவது நீ படிக்காம தூங்க கூடாது. இதை லட்சியமா நீ வச்சுக்க, உறுதிமொழியாக வைத்துக்கொள். ஒரு பக்கமாவது மினிமம், ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது அரபியில படிச்சிருவோம் பாய், தமிழ்ல அதுவும் ஒரு பக்கம் படிச்சிருவோம் பாய், போதும், இது போதும்பா. உன்ன நாங்க பெருசா ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் படின்னு சொல்லல, அது படிச்சா படிச்சுக்க பிரச்சனை இல்லை. ஆனால் குர்ஆனினுடைய வாசகங்களை அரபியிலும் தமிழிலும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்து விட்டாய் என்று சொன்னால் உன்னை உலகமே திரண்டு நின்றாலும் வழிகேட்டில் இழுத்து செல்வது கடினம். நீ யார் பின்னாடி போக தேவையில்லை, உன் பின்னாடி உலகத்து மக்கள் வருவார்கள். அப்படித்தான் இப்ராஹிம் என்கிற இளைஞர், இப்ராஹிம் நபி வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் எப்படி நினைக்கல தெரியுமா? அதாவது எல்லாரும் எப்படி இருக்காங்க அந்த வழியில நம்ம போகணும்னு நினைக்காம நான் இருக்கிற வழியில் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சாங்க. அவங்க அல்லாஹ்விடத்துல அதான் கேட்டாங்க, கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உங்களை இந்த சமூகத்திற்கு நான் இமாமாக மாற்றுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னது நான் இமாமா? அல்லாஹ் உனக்கு தான் எல்லா புகழும், இதுக்கு தான் ஆசைப்பட்ட இந்த பதவியை கொடுத்துட்டியா எனக்கு, இதுதான் என்னுடைய கனவு. அப்படி சொல்லல, நான் இமாமாக இருக்கிறேன், சரி, வமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைங்கள்ல இருந்து அந்த ஒரு பொறுப்பை கூடிய அல்லாஹ். இது எப்படின்னு சொன்னா, எந்த ஒரு தகப்பனும் என்ன நினைப்பானோ அந்த இயல்பிலிருந்து மாறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு சிந்தனையில் இருந்திருக்கிறாங்க. எந்த தாயும் தகப்பனும் நினைப்பது என்னங்க, தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளை படக்கூடாது என்று நினைப்பார்கள். நான் அப்படித்தான், நீங்கள் அப்படித்தான், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் அப்படித்தான். ஆனா இப்ராஹிம் நபி மட்டும்தான் தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய பிள்ளை படணும் நினைச்சாங்க. உன்னை நான் இமாம் ஆக்கிட்டே நல்லா சொல்றானே, அந்த இமாம் என்கிற ஒரு 3 எழுத்து வார்த்தை பெறுவதற்கு இப்ராஹிம் நபி கொடுத்த விலை அதிகம். குடும்பத்தை பகைத்தார்கள், ஊரை பகைத்தார்கள், ஏன் தன்னையே பல நேரங்களில் அவர்கள் வருத்தி கொண்டார்கள். அந்த விலையை கொடுத்துதான் இமாம் என்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றார்கள். அந்த வலியும் வேதனையும் அவங்க மறந்திருக்க வாய்ப்பில்லை.
நான் பட்ட கஷ்டம் என்னோடு நிக்க கூடாது, என் பிள்ளையும் படணும். காரணம் என்ன? இங்க அவன் கஷ்டப்படலாம், நாளை மறுமையில் அவன் நல்லா இருக்கணும். அதான் ஒரு இளைஞருடைய சிந்தனையாக இருந்தது. அதே போல அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதே போல அவருடைய பிள்ளை வழித்தோன்றர்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரை மிகப்பெரிய ஒரு ஆழ விருட்சமாக அவர்களுடைய வழித்தோன்றல்கள் மார்க்கத்தினுடைய அச்சிலேயே வந்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கும் பொழுது, இளைய சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல நீங்கள் குர்ஆனை படியுங்கள், அந்த குர்ஆனினுடைய அர்த்தத்தை தினசரி பொருளுணர்ந்து படியுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது குர்ஆனை படிக்காம நீ நிறுத்தாது. உனக்கு வேற டாக்டரே தேவையில்லை. உன்னை விட மிகப்பெரிய மனிதன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் மினிமம் படிச்சு, குறிப்பாக சூரத்துல் கஹ்ஃபை படியுங்கள். அதான் நான் முன்னாடியே சொன்ன ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு சூராவினுடைய தலையங்கமாக எதை நான் பார்க்கிறோமோ அதுதான் அந்த சூராவினுடைய கதாநாயக கருத்தாக இருக்கிறது என்று பொருள். அதான் அந்த சூறால உள்ள ஹைலைட்டான விஷயம், அடிக்கோடிட வேண்டிய வார்த்தைகள் என்று பொருள். அந்த விஷயங்களை தேடி தேடி படிங்க. தியாக மனப்பான்மை அதிகப்படுத்துங்க. உலகத்துல காப்பாத்துறதுக்கு பசங்க ஓடோடி போய் நிக்கிறான். கேரளா சம்பவம் சொன்ன அது மாதிரி எத்தனை இளைஞர்கள் நம்ம பாக்குறோம், அவன் தொழுகிறது இல்ல, இபாதத் இல்ல, நோன்பு வைக்கிறது இல்ல, எதுவும் இல்ல. ஆனா உலகத்துல ஒரு பிரச்சனை வந்து நின்னா தானா முன் வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக நிக்கிறான். சந்தோஷம், அல்லாஹ் உனக்கு கூலியை கொடுப்பான். ஆனால் அந்த உலகத்தின் அழிவு ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் அதை விட்டு காப்பாற்றி விடலாம். மறுமையில் நம்முடைய சமூகம் நரகத்திற்கு சென்றால் நீ கத்தினாலும் சரி, கதறினாலும் சரி, அடிவயிறு வலிக்க அழுதாலும் சரி, உன்னுடைய தாயை கூட காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட அதோகதியில் இருந்து நீ தப்பிக்க வேண்டுமா? நீ முதலில் களத்தில் இருங்க, உன்னை சீர் செய், பிறகு மனிதர்களுக்கு சீர் நோக்கத்தை நீ பிரச்சாரம் செய்யலாம். இதான் முக்கியமானது. சுய ஒழுக்கம் இல்லாதவன் பொது ஒழுக்கம் பேசுவதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்வதுண்டு. அப்போ ஒரு இளைஞன், ஒரு இளம்பெண், நீங்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி இன்றைக்கு நாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு கூட ஒரு குகைவாசிகள் என்கிற கண்ணால் காணாத மனிதர்களை பற்றி பேசுகிறோமோ? யாராவது அந்த குகைவாசிகளை பார்த்திருக்கீங்களாங்க? நான் பார்த்தது இல்ல. நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களாமா? இல்ல தானே? ஈமான் கொள்றோம், நம்புறோம், அல்லாஹ் சொன்னதை உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இன்னைக்கு நாம பேசுறோமே, இதுதான் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள். இப்படி இருக்கணும். ஒரு ஏகத்துவவாதியான இளைஞன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தீமை செய்யக்கூடிய நண்பனை பார்த்து அவன் பக்கம் இவன் விழக்கூடாது, இவன் தான் அவங்கள மாத்தணும். அவன் தான் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் இளைஞன். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் இளைஞன் யார் என்று சொன்னால், தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த அளவிற்கு அவன் துடிதுடித்து போவானோ அதே அளவிற்கு சமூகத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் துடித்து போக வேண்டும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் இளைஞன் யார் என்று சொன்னால், உலக விஷயத்துல சமுதாயத்தை பற்றி எவ்வளவு அக்கறையும் ஆர்வமும் கொள்கிறானோ அதை விட பல 10 மடங்குகள் அதிகமாக மறுமை விஷயத்தில் அவன் அக்கறை கொள்ள வேண்டும். அப்படி அக்கறை கொள்வதற்கு அடிப்படையானது உன்னில் இபாதத்தை நீ அதிகப்படுத்து. யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீ தொழுகைக்கு வா. பள்ளிவாசலில் அதிகமாக உன் நேரத்தை செலவிடு. பள்ளிவாசலில் உன்னுடைய படுக்கையை ஏற்படுத்திக் கொள். பள்ளிவாசலில் முதல் நபராக நீ இரு. அப்படி இருப்பது உன்னை நீ பிற்போக்கு சக்தியாக நீ நினைக்காதே. உன்னோடு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தேவையற்ற காரியங்களில் நேரத்தை செலவழிக்கும் பொழுது நீ சரியான வழியில் நடக்கிறாய் என்கிற ஒரு ஆத்ம திருப்தி உனக்கு வர வேண்டுமா? மார்க்கம் சொன்னபடி நடந்து கொள். அதற்கு அழகான எடுத்துக்காட்டு தான் குகைவாசிகள். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற காலத்தால் அழிக்க முடியாத வரலாறு காணாத ஒரு வரலாறை படைத்த மிகப்பெரிய இளைஞராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக நாம் மாறுவதற்கு குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும், இபாதத்தை கையில் எடுக்க வேண்டும், சுய ஒழுக்கத்தை பேண வேண்டும். அப்படி பேணி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மட்டுமல்ல, நம்மை பார்த்து இன்னும் பல 10,000 மக்கள் நல்ல வழியில் நடந்து அந்த கூலிக்கும் சொந்தக்காரர்களாக நாம் மாறக்கூடிய, வாழ்நாள் உலக சாதனையாளர்கள் செய்யாத சாதனை எல்லாம் மிஞ்சிய ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்த, மறுமையில் மிகப்பெரிய கூலியை கொண்டு செல்லக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.